இந்தியாவில் யூபிஐ கட்டண செயலியான கூகுள் பே இல் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது. இதுவரை நீங்கள் கையால் டைப் செய்து தான் யூபிஐ மூலம் பணம் செலுத்தி வந்தீர்கள். ஆனால் விரைவில் நீங்கள் கூகுள் பே இல் பேசுவதன் மூலம் யூபிஐ பணம் செலுத்த முடியும். புதிய ஏஐ அம்சம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனையடுத்து பயனர்கள் வாய்ஸ் கமெண்ட் மூலம் யூபிஐ பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள முடியும். கூகுள் நிறுவனம் தற்போது இதற்கான பரிசோதனையில் ஈடுபட்டுள்ள நிலையில் விரைவில் இது செயல்பாட்டுக்கு வர உள்ளது. இதன் மூலம் படிக்காதவர்களும் எளிதாக பரிவர்த்தனை செய்ய முடியும் என அந்நிறுவனம் எதிர்பார்க்கிறது. இதில் அனைத்து இந்திய மொழிகளையும் சேர்க்க கூகுள் முயற்சித்து வருகிறது. இருப்பினும் இந்த அம்சம் எவ்வாறு செயல்படும் என்பது குறித்து குரல் அம்சம் பற்றிய அதிகமான தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை. ஆனால் பேசுவதன் மூலம் ஆன்லைன் பணம் செலுத்துவது சாத்தியமாகும் என்று நம்பப்படுகிறது. இந்தியாவில் அதிகரித்து வரும் ஆன்லைன் மோசடிகளை சமாளிக்க கூகுள் நிறுவனம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்கி வருகிறது. அந்த வகையில் இந்திய மொழிகளில் டிஜிட்டல் கட்டணங்களை எளிதாக்குவதை நோக்கமாக கொண்ட இந்திய அரசின் பாஷினி ஏஐ திட்டம் உடன் கூகுள் இணைந்து செயல்படுவதால் இந்த அம்சம் விரைவில் தொடங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் யூபிஐ கட்டணத்துறையில் போன்பே மற்றும் கூகுள் பே ஆகியவை மிகப்பெரிய நிறுவனங்களாகும். நவம்பர் 2024 அறிக்கையின்படி மொத்த யூபிஐ பரிவர்த்தனைகளில் கூகுள் பே 37% பங்கை கொண்டுள்ளது. அதே நேரத்தில் போன்பே 47.8% உடன் முதலிடத்தில் உள்ளது. இந்த இரண்டு தளங்களும் சேர்ந்து யூபிஐ சந்தையில் 80%க்கும் அதிகமானவற்றை கைப்பற்றுகின்றன. கூகுள் பேவில் குரல் அம்சம் அறிமுகப்படுத்தப்பட்டதன் மூலம் அதன் பயனர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்பதால் கூகுள் பேயின் இந்த புதிய குரல் அம்சம் டிஜிட்டல் இந்தியாவை நோக்கிய ஒரு பெரிய படியாக இருக்கும்.